கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நாளில் ஒரு விசேஷமான வார்த்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த யூடியூப் வாயிலாக இந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 115 அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஒரு வசனம் இவ்வாறு நான் வாசிக்கிறேன். ஒருவேளை வேதாகமம் உங்கள் கைகளில் இருக்குமானால் எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 115 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். ஒரு மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைப்பாரையானால் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான காரியங்கள் செய்வார். ஆகவே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்தாலும் கூட அது தேவனுக்கு சித்தமா இருக்குமானால் உங்கள் காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி தருவார். ஆகவே நீங்கள் நன்றாய் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் பேரில் ஒரு நினைவை வைத்திருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். ஆகவே இந்த வசனம் சொல்லுவது போல இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறபடினால் இஸ்ரவேல் குடும்பங்களை தேவன் எவனமாய் ஆசீர்வதித்தாரோ அவரை ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை நிச்சயம் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் கூடவே இருக்கிற யெகோவா ஷம்மா, அவர் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஆகவே ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். இந்த தேவைக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள், தினமும் ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசிங்கள், தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயம் வசனத்தை சொன்ன தேவனாகி கர்த்தர் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தையும் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய பிள்ளையே ஒரு வாழ்க்கையில் இந்த வசனம் நிறைவேறத்தக்கதாய் பெரிய காரியம் செய்வார். கலங்காதீங்க. தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அன்பு பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ என்னோடு இணைந்த ஜெபிக்கிற இந்த அன்பு தம்பிக்காக, அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அவள் தேவைகளை சந்தியும், அவர்களுக்கு அற்புதம் செய்யும். என்ன காரியங்களுக்காக ஜெபித்தாலும் அந்த காரியங்களிலே தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை தாரும். அவள் எந்த காரியத்திலே ஆண்டவரே அப்பா செய்ய ஆண்டவர் முற்பட்டாலும் அந்தந்த காரியங்களில் ஜெயம் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவனை அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எனக்கு பிரியமானவர்களே, நிச்சயம் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. ஆமென், ஆமென்.